வெல்கம் பேக். ஸோ இஸ் ஆதி என்னடா நைட் நேரத்தில் விளாக் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க. டூருக்கு போட்டு 1 மந்த்தாக அண்ணன்லாம் டூர் போட்டுருக்காங்க. மொத்தம் 7 பேர். அவங்க நம்ம இருந்தாச்சும் ஒருத்தர் நான் ஒன்று 8 பேர். நான் வந்து சின்ன பையன் வச்சுக்கோங்களேன். ஸோ டூர் பிளான் போட்டு கிளம்பிட்டாங்க. இது வரைக்குமே எங்கே போகிறதுனே தெரியல. நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் உள்ளே வந்தேன். சீட்டு இருக்குனாங்க. சரி நான் வரோம், அண்ணன் வந்து கூப்பிட்டாங்க. சரி நானும் வந்துட்டேன். ஆனால் எங்கேண்ணா போகிறதுன்னு கேட்டால் இது வரைக்குமே எங்கே போகிறேன்னே சொல்ல. இனோவா கார் எடுத்துக்கினே 8 பேர் போகிறோம். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், எங்கே போகிறேன்னு சொல்ல மாட்டேன்னு கேட்டால் தெரிலடா, உனக்கு ஐடியா இருந்தால் சொல்கிறாங்க. நான் ஊட்டி சொன்னேன், ஊட்டி வேணாம். அப்புறம் கொடைக்கானல் சொன்னேன். இப்போ ஏலகிரி என்னோடய சாய்ஸ் வந்து ஏலகிரி சொல்லியிருக்கேன். ஒகேனக்கல் போயிட்டு ரிட்டர்னில் ஏலகிரி பார்க்கலான்ட்டு. ஆனால் இது வரைக்குமே எங்கே போகிறதுன்னு அவங்கள கேட்குறேன், சொல்லவும் மாட்டாங்க. என்ன இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்றாங்க. 1 hour later. என்ன இது? டேய் என்னடா மூஞ்சி இது? ஆமா இது வரைக்குமே சீரியஸ். ஆனா எங்க போறேன்னு சொல்லணா ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் பண்ணிட்டோம். இப்பதான் ஏறி உங்க கிளம்பிட்டாங்க. ஆனா இது வரைக்குமே எங்க போறோம் சீரியஸா. இது வந்து கண்டர்லாம் இல்ல, ஆயா சத்தியமா தெரியாது யாருக்குமே. எங்க இந்த பாருங்க அவங்க பேசுறது அப்படியே கேளுங்க. ஆனா ஆனா ஊட்டி போயிடலண்ணா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. The next day. அவங்களுக்கு ஒண்ணு ஆமாண்ணா ஸ்ட்ரெயிட் தானே. வெல்கம் ஃபேமே, குட் மார்னிங். நைட் ஃபுல்லாக அதிகமாக விளாக் எடுக்கவே இல்லைங்க. ஸோ நைட்டில் பார்த்தா நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நைட்டில் அதிகமாக இருக்காது. அவ்வளோ ரோட்டு இருக்குது ஆப்போசிட்டில். ஆனால் ஸ்ட்ரெயிட் தானே, ஸ்ட்ரெயிட் தானே. மேப் ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம தான் மேப் பார்த்து ரூட் சொல்லிட்டு இருக்குமா. நெல்லிக்கனி கொடுத்தது அவ்வையார். நெல்லிக்கனி கொடுத்தது ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ நைட்டில் ரொம்ப நேரம் விளாட்றதா எப்படி நல்லா இருக்காது. அது யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் கொஞ்ச நேரத்தில் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்களா? ஸ்மார்ட்டாக இருந்தேன், கண்டென்ட் நிறைய இருக்காங்க. ஸ்மார்ட்டாக இருந்தேன். ஐயோ சாமி வேற. ஐயோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணி இவர் வந்து இவர் எங்க இருக்கிறாரு ஏது இருக்கிறாரு கேட்க போறாங்க தெரியலையே. எத்தனை பேர் அம்மா நைட்டு போட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் இருக்குது. இவரு செம அழகா இருக்கிறாருல. இவர் தான் ட்ரிப்போட எல்லாமே. நாம அது கோஆர்டினேஷன் எல்லாம் இவர் தான் சொல்லுங்கிறாரு. இப்போ வரைக்கும் என்ன ஊருக்கு போறோன்னே நமக்கு தெரியாம தான் போய் நிறுவோம். திண்டிவனத்தில் இதே மாதிரி ஒரு படம் மட்டும் இருக்கு. நான் சந்தோஷப்படுறேன். சூப்பராக இருக்கு. ஆனா இங்கிருந்து என்ன சூப்பரா இருக்கு. முடியாதுறாங்க. போடு போடு போடு. கண்டென்ட் இதெல்லாம் நினைக்கிறப்பதான் வர மாட்டுது. மரணி என்னன்னா வச்சு செதுக்கிட்டு இருக்கலாம் அவனை. இப்ப வரைக்கும் என்ன ஊருக்கு போறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இருடா இது கண்டென்ட்டுடா. கம்ப்யூட்டர் அவன் வரடா. ஏன் காமிக்கிற வாக்கட்டா மாப்பிள்ள பேரு பார்த்தோம் மச்சா காப்பா. ஒலி ஒலியா மச்சா? ஒலி ஒலி ஸ்டீலா ஸ்டீல் என்ட்ரோ கொடுக்குறாங்க அவரு. ஸ்டீல் இல்ல நான் போல போல. போலாம் சரியா இருக்கு. ஒகேனக்கல் வியூலாம் சூப்பரா இருக்கு. அந்த பழம் இது மாதிரி இது பார்த்த அந்த தர்மபுரி தாண்டி போயிட்டு இருக்கோம். பார்த்தா தர்மபுரி வந்துருக்கோம். ஸோ தர்மபுரி தாண்டி தாங்க போயிட்டு இருக்கோம். இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்து 45 கிலோமீட்டர் தாங்க.
அங்கே போயிட்டு என்ன ஐடியாலாம் தெரியலங்க. போயிட்டு தான் போனோம். நம்மளும் ஒரு மேப் பார்த்தோம், போயிட்டு இருக்கோம். 41 கிலோமீட்டர் நமக்கு. ஸோ போக போக கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து சாப்பிட்ற பிரேக் இருக்கணும், டீ பிரேக் இருக்குது, சாப்பாடு பிரேக் இருக்குது, லஞ்ச் பிரேக் நிறையா இருக்குது. ஸோ போக போக காமிக்கிறேன். ஒகேனக்கல் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் முன்னாடியே என்ட்ரன்ஸ் வாங்கிட்டாங்க, டோல் வாங்கிட்டாங்க. டோல் வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு 12 கிலோமீட்டர் போகணும் போல். அங்கேயே 100 ரூபா ஆட்டோவுக்கு என்ட்ரன்ஸ், ஒகேனக்கல் என்ட்ரன்ஸு. அப்பா வியூ பாயிண்ட் வந்துட்டாங்க. ஸோ வியூவெல்லாம் தரமாக இருக்குது பாருங்க. இல்லை இப்படி தானே இருக்கும். இன்னும் ஒரு மலை கூட மேலே ஏறவே இல்லை, ஒரு ரவுண்டு கூட ஃபுல்லாக அடிக்கல, அதுக்குள்ளே தரமாக இருக்கு. மார்னிங் அண்ணா சன்ரைஸ் பாருண்ணா. சன்ரைஸ் வேற மாதிரி இருக்குங்க, ஃபேமே தரமாக இருக்கு. இன்னும் சீரியஸாக ஒரு பெண்டு தான் வச்சுருக்கோம், அதுக்கே வேற மாதிரி இருந்து நாங்கள் நிறுத்திட்டோம். ஃபுல்லாக வரும்போது என்னடா இதுன்ற மாதிரி தான் வந்துட்டோம். சீரியஸாக வரும்போது என்னடா இது. இவர் எது பின்னாடி வர்றாரு பாருங்க, குறைக்கு பின்னாடி ஹலோ முடியல. ஹலோ வந்துருக்கோம். பார்த்தாலும் யானை படம் மாதிரி இது, ஆனால் ஒரு யானை கூட இல்லை. வெல்கம் டு ஒகேனக்கல். தங்களை வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. அன்புடன் வரவேற்கிறது. இது வந்து மோட்டோ வ்ளாக் இல்லை, கார் வ்ளாக். வெள்ளம் போனால் சகரை போட்டு வச்சா பாலை வாங்கிட்டு வந்து இல்லை பொங்கல் போட்டு கூட்டம் அதிகமாகுது நியூஸ்ல போட்டாங்க. திருட்டு போயிடுவோம். திருட்டு ஐயா ராஸ்கல்களா. லெஃப்ட் தானே என்ன ஏதோ அமௌண்ட் இது பார்க்கிங் உள்ள வரதுக்கெல்லாம் காசு கேட்குற மாதிரி இருப்பா வராங்க எல்லாரும். நானே கொஞ்சம் நேரத்தில் வழி சொல்றாங்க போல, தப்பா போவாதீங்கன்னு சொல்றது. எல்லாருமே வந்து என்ன வேணும் கேட்டுனே ஒரு வழியா வந்து அண்ணா என் பேக் ஊத்து பாருண்ணே, எப்படி வந்து ஊத்து பாருண்ணே. ஒரு வழியாக ஒகேனக்கல் வந்து வண்டியை காரை நம்ம கார் பார்க் பண்ணியாச்சு. ஸோ இது நிற்கிறாங்கல்ல இவங்க எல்லாருமே வந்து மசாஜ். இங்கே ஒகேனக்கல்னாலே மசாஜ் தானே. ஒரு ஆளுக்கு வந்து 400 கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க பாரு. அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே எங்களுக்காக தான் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா மசாஜ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. வந்து ரீச் ஆகிட்டோம், பார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த இது ஃபால்ஸில் போய் குளிக்கலாமே கிளம்புறோம், ரெடியாக வரோம். போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஆனால் வந்ததுமே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஒரு இன்னும் ரெண்டுக்கான தூரங்களேன் அது நிற்கிறாங்க பாருங்க. எல்லாருமே ஃபுல்லாக மசாஜ் தாங்க. நீங்கள் ஒகேனக்கல்னால மசாஜ் தானே. அதெல்லாம் எனக்கு தெரியும். நாங்கள் சும்மா என்ஜாய் பண்ணால் வந்தோம். ஒருத்தர் வந்து மீன் ஏதாச்சும் வாங்கி தரீங்களா, நாங்கள் சமைக்கிறோம். ஒரு 5-6 பேர் வந்து இது பண்ணுறோம், மசாஜ் பண்ணலாம், பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். 400 சொல்லியிருக்காங்க. சரி எல்லாம் வந்து என்ன பேசி கம்மி பண்ணிக்கலான்றாங்க. ஓகே ஃபேமிலி என்னென்னு பார்த்துட்டு குளிக்கலான்னு வந்துட்டோம். இதை பார்க்கும்போது மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் ஞாபகம் வருது. சுரேஷ் ஒரு வழியாக வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். குளிக்கிறதுக்கு வந்துட்டோம், போயிட்டு இருக்கோம். லைனாக எல்லாருமே வந்து மீன் செஞ்சு அப்படியே தாங்க கூப்பிட்டு இருக்காங்க. பரிசலுக்கு போவா 500 காசு இல்லை. சீரியஸா காசு இல்லைங்க. ஜாலியா வந்தோம் போறோமா பண்றதுக்கு காசு இல்ல. குளிச்சோமா, எதுக்கு வந்தீங்க? சும்மா வந்தோம். சத்தியமா இது பிளானே கிடையாது. எங்க போறதுக்கு கூட பிளான் கிடையாது. கால் போன போகிறேன், கால் போன போக்கிலன்னு போய் சும்மா போனா வந்தா சரி எங்கன்னா போலாமேன்னு பார்த்தோம். போக வேண்டியதான். அட்டோபிகா போட்டு பார்த்தோம், ஒகேனக்கல் வந்துச்சு. அட்டோபிகா போட்டு பார்த்தோம், ஒகேனக்கல் வந்துச்சு.
அந்த சைடு குடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்க மட்டுமே காமிச்சிங்க. என்னடா மூஞ்ச பார்க்கடா விளாகுள்ள வந்தோன்னே கேட்பீங்க. எங்கள் அட்டி எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. அவ்வளோதான் இந்த தெரியும். மூஞ்ச பார்க்கடா விளாகுக்கு வரோம் நாங்கள். என்ன காமிங்கடான்னு கேட்பீங்க. தெரியுது உங்கள் மைண்ட் வைஸ் எல்லாம் எனக்கு கேட்குது. இந்த பாருங்க நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்காம சாலி இல்லாமல் போகுது. சுரேஷ் ஹலோ, அவன் பேர் உண்மையுமே சுரேஷா? இதான் மசாஜா? அண்ணா என்னது அவன் பேரு? சுரேஷா? என்னது சுரேஷ் தான். சுரேஷா? எத்தனை பேர் திரும்பினாங்க பாம்மா? ஆமே ஒரு குளிக்கிறதுக்கு வந்தாச்சுங்க. கொஞ்சம் இடத்துல நிறையா லேடிஸ்லாம் குடிச்சிருந்தாங்களா, ஸோ காமிக்கல. அண்ணா சுரேஷ் சுரேஷை தேடின எந்த படத்தில் இருக்கிறாரு? மேலே பாரு மேலே பாரு மேலே பார். இதெல்லாம் நம்ம அட்டி மாப்பிள நம்ம அட்டிக்கா வேடி பார்த்துருக்கீங்க. மொபைலுக்கு வெளியே தள்ளி விட்ரு போனீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ நாங்கள் பேசுறது கேட்குமாலாம் தெரில. இருந்தாலும் எங்களோட நிறைய டூரு அது என்னதுன்னா பிளான் போட்ட ஒரு பேர் பிளான் போட்ட ஒரு பேர் போடுறாரு. எக்ஸாக்ட் பண்ண மாட்டாரு. அது வைக்கிறாரு பாருங்க. போறாம பாருங்க. ப்ளூ கலர் டிஷர்ட் ஒன்னா நம்பர் பார்க்க வருங்க அவரு. ஏய் வாங்கடா. ஏய் இப்போ நம்மள தான் அந்த இடத்துக்கு குழி கூப்பிடுறாங்க. அங்கே போலாமா வேணாமாண்ணா? உடனே போயிடலாம். உடனே போயிடணுமா? தண்ணி பார்க்கறது ரொம்ப கலங்களா இருக்குது. தண்ணி கலக்கலாம் நம்மளுக்கு என்ன படமா படத்துல வசனமா முக்கியம் நம்மளுக்கு. ஏய் வாங்கடா. ஏய் பசிதானா? ஸோ நம்ம நாங்கள் குளிக்க போகிறோம். மற்றது நான் கீழே அதை வரைக்கும் பாருங்கள். அங்கே போயிட்டு இறங்கிட்டு மற்றதை கண்டினியூ பண்ணுறேன். போக முடியும். பேசுறது கேட்குதா இல்லைலாம் தெரியலங்க. இந்த தண்ணி எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. நிறையா புடவை எடுக்கிறதுலாம் இந்த ஊரை பற்றி எங்களுக்கு எதாவது நல்லதாக சொல்கிறதுக்கு அதுன்னு ஒன்றுமே தெரியாது. அதனால சொல்ல முடியல. அப்படி இல்லைண்ணே, நம்ம எதாவது தெரிஞ்சால் சொல்லலாம். எங்களோட இந்த வரலாறு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சுத்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு அம்மா சொல்ல கொஞ்சம் கூட்டிட்டு வந்தீங்க. வீட்டில் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு போயிருந்தோம். ஆனால் அந்த இடத்த சொல்லிட்டு பாருங்க. அதை பாருங்க. இல்லை யாரும் பாருங்க. ஒரு மாதிரி பள்ளம் மாதிரி இருக்கு. எல்லாமே சரியான வைப்பாக இருக்குங்க இந்த இடம். இவ்வளோ நேரம் ஏன்டா வந்தோம் நினச்சின்னு இருந்தோம். நல்லா வைப்பாக இருக்கு. ஆனால் மேலே தான் நல்லா இருக்குது போலையே. சிரிக்கிறதுலே தெரியுது. வியூ பாயிண்ட் போல. இதோ வராங்களா? இப்படிக்கா நடந்து வந்து இதில் இறங்கி அதாக இருக்குது பாருங்கள். இந்த வயல் தான் ஸ்டேட் வந்தோமா. இது உள்ளே போயிட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை ஏறாங்க. உள்ளே போயிட்டு உள்ளே போகணும். ஸோ நான் கீழே இறங்கும் போது மற்றதை கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணினே இருங்க. எக்ஸாக்டிங்கோட இருங்க. நிறையா பொண்ணுங்கெல்லாம் கீழே குளிக்குதுங்க. அந்த சும்மா அப்படியே நார்மலாக இது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தான் குளிக்க போகிறோம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். குளிச்சு முடிச்சுட்டு வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். ரைட் ஆஃப் ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் சரியில்லை. இருக்காங்க எல்லாம் 18+ இருக்குது. அப்புறமா எடுக்கணும். அப்புறம் 18 கண்டென்ட்டாக போட்டு கொஞ்சம் பேசுவீங்க. எங்கள் ஆள் 18 கண்டென்ட் அதை இருக்கிறார் பாருங்க. கைட்டுறாரு பாரு. ஆனால் யாரும் இல்லைண்ணா. பார்த்துட்டு தானே எடுக்கிறோம். எது யாரும் இல்லைண்ணா. அதனால தான் சொல்கிறேன். யாரும் இல்லாதப்போ தான் சொல்லுவாங்க. யாருன்னா இருந்தா